ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆயிஷா. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு நிறைய நபர்கள் தெரியாமல் இருக்கீங்க. அதை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஈஸியாக போய் தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை அமைஞ்சிருக்கு. நீங்களே வீட்டில் இருந்தபடி உங்களுடைய மொபைல்லையே நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டில் இணைஞ்சிருக்கிற மொபைல் நம்பர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அது எப்படின்னு நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சிம்பிளி ஒரு 2 ஸ்டெப் தான். அந்த 2 ஸ்டெப்பை நீங்கள் சரியாக பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஆதாரில் லிங்க் ஆகிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் என்ன அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போய் அது எப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்ககிட்ட என்ன ப்ரௌசர் இருக்கோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் ABHA கார்டு அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் ஃபர்ஸ்ட்லேயே இருக்குது பாருங்கள், கிரியேட் ABH நம்பர் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இதை நீங்கள் டச் பண்ணி உள்ளே போங்க. ABHA கார்டுனா என்ன அப்படிங்கிறத பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இதை டச் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் இது போல தான் ஓப்பன் ஆகும். அங்கே நீங்கள் லாகின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கிரியேட் ABHA நம்பர் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? அதில் யூசிங் ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணி தான் உங்களுடைய ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் யூஸ் பண்ணி இது ABHA நம்பர் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் இப்போ ஆதாரில் லிங்க் பண்ண மொபைல் நம்பர் கண்டுபிடிக்க போகிறதுனால ஆதார் நம்பர் அப்படிங்கிறத டச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணிவிடுங்க. எனக்கு பேஜ் வெளில வந்துருச்சு. ஸோ அதனால் நான் மறுபடியும் ட்ரை பண்ண போகிறேன். கிரியேட் ABHA நம்பர் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? அந்த ஆப்ஷனை நான் இப்போ டச் பண்ணுறேன். ஒரு சின்ன லோடிங் ஆகுது. திரும்ப நமக்கு பேஜ் அதே மாதிரி மறுபடியும் ஓப்பன் ஆகுது. இதில் யூசிங் ஆதார்னு இருக்கு இல்லையா? அதை டச் பண்ணி நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதில் 4 ஸ்டெப் சொல்லியிருக்கோம் நம்ம ABHA நம்பர் கிரியேட் பண்ணுறதுக்கு. அது எப்படி நான் பின்னால் சொல்கிறேன். இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் நம்பர் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா? அந்த பாக்ஸில் உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் போட்டுக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ABHA கார்டு கிரியேட் பண்ணுறதுக்கான சைட் இது. இந்த சைட்டில் போயிட்டு தான் நம்ம இந்த ஒரு ஆப்ஷனை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது ஒரு ட்ரிக்னே சொல்லலாம். இது பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பற்றி நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் கீழே ஐ அக்ரின்னு இருக்கு இல்லையா? அதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதார் நம்பரை போட்டுட்டு ஐ அக்ரிங்கிற அந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க. ஓரெண்ட் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓரெண்ட் 2 அப்படின்னு ஒரு மல்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கரெக்டாக 2 அப்படின்னு நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ 2வது ஸ்டெப்புக்கு நம்ம மூவ் ஆகிடுவோம். அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. அதாவது வி ஜஸ்ட் சென்ட் அண்ட் OTP அண்ட் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மொபைல் நம்பருடைய லாஸ்ட் 4 டிஜிட் அவங்க காமிக்கிறாங்களா, லிங்க்டு வித் யுவர் ஆதார். இந்த நம்பருக்கு தான் இப்போ நமக்கு OTP சென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த OTPயை பார்த்து தான் நம்ம இங்கே உள்ளார போட்டு ABHA நம்பர் நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த ஆப்ஷன். ஓகேவா? ஸோ இதில் தான் நம்ம 4 டிஜிட் நம்ம உதயா வெப்சைட் இருக்கு இல்லையா? அதாவது ஆதார் கார்டுக்காக உள்ள அஃபிஷியல் வெப்சைட்டில் நம்ம போய் செக் பண்ணும்போது கூட 3 டிஜிட் நம்பர் தான் நம்மளால் பார்க்க முடியும். பட் இதில் இவங்க 4 டிஜிட் நம்பரை நமக்கு ஷோ பண்ணுறாங்க. இப்போ அந்த சைட் கூட ஒர்க் ஆகலை. வெரிஃபை ஆதார் ஒர்க் ஆகாமல் கூட இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி உங்கள் ஆதாரில் லிங்க் ஆகிருக்கிற மொபைல் நம்பர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். நமக்கு இருக்கிற பெஸ்ட் அண்ட் ஈஸியான ஸ்டெப் வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான். ஸோ இது மூலயமா தான் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. அதே போல் இந்த ABHA நம்பர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசுடைய இலவச சுகாதார அட்டை. அது கீழே காட்டியிருக்கேன் பாருங்கள். இது போல தான் இருக்கும். இது எப்படி கிரியேட் பண்ணணும், என்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ நான் கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அது உள்ளார போயிட்டு இது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்து ABHA கார்டு உங்கள் பேரில் நீங்களே வீட்டில் இருந்து உங்கள் மொபைலில் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் மொபைல்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். வேணா நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் கடையிலேயோ எங்கேயாவது நீங்கள் கொடுத்து கலர் பிரிண்ட் கூட போட்டு நம்ம லேமினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? நீங்களே ஈஸியாக 2 நிமிஷத்தில் உங்களுடைய மொபைலில் ஓப்பன் பண்ணிட முடியும். இப்போ எல்லாருமே இதை பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. இது யாரெல்லாம் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே பண்ணலாம். ஸோ அதனால் உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு கூட நீங்கள் இதை கிரியேட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். எல்லாருக்குமே ABHA நம்பருங்கிறது இண்டிவிஜுவல் நம்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே இப்படி ஒரு ஸ்கீம் இருக்கிறதுங்கிறது தெரியாமலே இருக்குது. ஸோ இந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சு நீங்களும் ABHA நம்பரை உங்களுடைய நம்பரை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி இருக்குங்கிற பட்சத்தில் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் டச் பண்ணி ஆல் கொடுத்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பை.